எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? வாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி காப்பியெல்லாம் குடிச்சாச்சுங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு வெண்பொங்கலும் சாம்பாரும் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான ரைஸு பருப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணி ஊற வைக்க போகிறேங்க. ஊற வச்சுட்டு கடைக்கு போகிற வேலை இருக்குது. ஏன்னா சமையலுக்கு தேவையான காய் எதுவும் இல்லைங்க. எனக்கு ஈவினிங் குமாரன் சந்தைங்க. நான் அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்கள் ஊர் சைடில் சந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் ரேஷன் கடை பருப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஊற வச்சுட்டா எனக்குமே சமையலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைக்கு போய்ட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி மார்னிங் தேவையான வெஜிடபிள் மட்டும் வாங்கியிருக்கேங்க. மாங்காய், கத்திரிக்காய், தக்காளி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கியிருக்கேன். நான் கடைக்கு போயிட்டு வந்து தாங்க அடுப்பை ஆன் பண்ணி விட்டேன். ஊற வச்சுட்டு கடைக்கு போய்ட்டு வந்து தான் அடுப்பு ஆன் பண்ணி விட்டேன். துணி வேறு நிறையா சேர்ந்துருக்குங்க. துணி துவைக்கணும். மாமா பொண்ணோட மேரேஜுக்கு போய்ட்டு வந்து துணியெல்லாம் அப்படியே அழுக்காக சேர்த்து வச்சுருக்கேன். இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் டிவி பார்த்துட்டே காயெல்லாம் நறுக்கி முடித்து வீடெல்லாம் பெருக்கியாச்சு. சாம்பாருக்கு பாத்திரம் ஹீட் ஆனோடனே எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிடலாங்க. கடைக்கு போய்ட்டு வெங்காயம் வாங்க மறந்துட்டு வந்துட்டேங்க. ஸோ எனக்கு திரும்ப போகிறதுக்குலாம் டைம் இல்லை. அதனால் நம்ம சமையல் நம்ம தானேங்க சாப்பிட்டு போகிறோம். அதனால் விட்டாச்சு. சாம்பாருக்கு தேவையான பருப்பும் ரைஸும் விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க. ரைஸ் நல்லா உதிரியாக வந்துருக்குங்க. ஸோ தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ போடுறேங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெண்பொங்கலுக்கு வந்துட்டு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கொஞ்சமாக நெய் போட்டுட்டு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே சாதத்தோடு கலந்து விட்டுடலாங்க. ஸோ அவ்வளோதாங்க. வெண்பொங்கல் வேலை முடிஞ்சிச்சு. தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சுங்க. காய் அள்ளி கொட்டிடலாம். இல்லை நெய் மணக்க வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ரைஸோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ வெண்பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. சாம்பார் பொடி போட்டு அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு வதக்கி விட்டுடலாங்க. அப்படியே பருப்பு தூக்கி கொட்டிடலாம். பருப்பு தூக்கி கொட்டிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தோடனே புளி கரைச்சி ஊற்றிட்டா சாம்பாரோட வேலையும் முடிஞ்சுங்க. ஸோ அவ்வளோதான். சாம்பாரோட வேலையும் முடிஞ்சு. கொஞ்சம் பாத்திரம் இருக்குங்க. அதை விளக்கி முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க. துணியெல்லாம் துவைச்சாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.